சிக்கன் கட்லட் செய்கிறதுக்காக ஒரு 100 கிராம் அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதே சமயம் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் கிராம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ரஸ்க் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு முட்டை உடச்சி ஊற்றி உப்பு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. சிக்கன் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். அந்த சிக்கனையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கொத்தமல்லி தழை, தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நமக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த மாதிரி சேஃப்க்கு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நான் கட்லட் போடுறதுக்காக கட்லட் சேஃபுக்கு தட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த சேஃபு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிரெட் கிராம்ஸில் 2 சைடு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அதை அப்படியே சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சூப்பரான சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடும்.